சற்று முன் பாமக கட்சியைச் சேர்ந்த கோடிக்கணக்கானோர் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு. அதிர்ச்சியில் ராமதாஸ். அதாவது பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு வன்னியர் மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் மே 11 மாலை 4 மணி அளவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் வன்னியர் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து இந்த மாநாட்டில் மொத்தம் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த வகையில் விழாவின் இறுதியாக சிறப்புரையாற்றிய பாமக தலைவர் ராமதாஸ் பேசும்போது 10.5 10.5 10.5 என கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் கொடுக்க மறுக்கிறார்கள். எனவே 10.5% இடஒதுக்கீடு வழங்காததால் போராட்டத்தை அறிவிக்கிறோம். இதுவரை நடந்திராத போராட்டம் அதுவாகத்தான் இருக்கும். அந்த போராட்டத்திற்காக எவ்வளவு தியாகத்தை செய்யவும் தயாராக இருக்கிறோம். மேலும் 45 வருடமாக உங்களுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் போராடி சில வெற்றியும் பெற்றவன் இந்த ராமதாஸ். இந்தியாவிலேயே சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீடுக்காகவும் என்னை போன்று வேறு யாராவது ஒரு மனிதர் போராடி இருக்கிறார்களா? என்னை போன்று யாரும் இல்லை. ஆனால் நான் இந்த சமுதாயத்தில் பிறந்ததால் வெளியே தெரியவில்லை. வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து திசைகளிலும் பயணித்து 95,000 கிராமத்திற்கும் பயணித்துள்ளேன். என் காலடி படாத கிராமமே தமிழ்நாட்டில் இல்லை. அதேபோல் நாமும் ஒருமுறை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் எனும் எண்ணத்தோடு என் பேச்சை ஒருமுறை கேளுங்கள். நான் ஆளப்போவதில்லை. எனக்கு ஆள வேண்டும் எனும் ஆசை கிடையாது. அப்படி இருந்திருந்தால் நான் இந்தியாவில் ஆளுநராகவும் அமைச்சராகவும் இருந்திருப்பேன். நான் மக்களுக்காக வாழ்கிறேன். தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் தம்பி என உரிமையுடன் நேரடியாக வாதாடி 10.5% வழங்க சொல்லி முறை கேட்டிருக்கிறேன். குறிப்பாக ஒரு தொகுதியில் 2000 இளைஞர்கள் இளம் பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு தொகுதியில் 100 வாக்குகளை கொண்டு வந்தால் அந்த தொகுதியில் நம்மால் வெல்ல முடியும். தமிழ்நாட்டில் 50 தொகுதிகளில் நம்மால் எளிமையாக வெல்ல முடியும். அந்த ஃபார்முலா சாதாரண ஒன்றுதான். ஆனால் நிறைய பேர் இங்கு உழைக்காமல் ஏமாற்றி கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நான் வலுவாக உள்ளேன். இன்னும் உங்களுக்காக உழைக்க வலுவாக இருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றுதான். உங்கள் குடும்பத்தினரின் ஓட்டை பெற வேண்டும். அதுபோதும் நாம் ஆட்சியில் அமர்ந்து விடலாம். காலையில் எழுந்ததும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளிலும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கும் ஒரே ஜீவன் இந்த ராமதாஸ் மட்டும்தான். குறிப்பாக தனியாக யானை சின்னத்தில் நின்று 4 தொகுதிகளில் அன்று வென்ற வரலாறு நமக்கு இருக்கிறது. இன்று கூட்டணியில் சேர்ந்து 5 தொகுதிகளில் தான் வென்றோம். இதனை கண்டு வெக்கமா இல்லையா? கோபம் வரவில்லையா? காரணம் நம்மாலேயே காட்டி கொடுக்கிறார்கள். நம்மால் நமக்கே ஓட்டு போடவில்லை. இனி அப்படி இருந்தால் உங்கள் அனைவரின் கணக்கையும் முடித்து விடுவேன். அதாவது உங்கள் பொறுப்புகள் அனைத்தும் பறிக்கப்படும். அந்த பதவியை ரியல் எஸ்டேட் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடாத ஒரு இளைஞனிடம் கொடுத்து விடுவேன். எம்எல்ஏ என்று கூட பார்க்க மாட்டேன். கடலில் தூக்கி வீசி விடுவேன். உங்கள் கணக்குகள் பார்க்கப்படுகிறது. எனவே இனி சும்மா ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது. உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளவுதான். சிலர் கூட்டணி பற்றி பேசுகிறார்கள். கூட்டணியை பற்றி முடிவெடுக்க நான் இருக்கிறேன். அதனை நான் முடிவு செய்வேன். உங்களுக்காக அந்த கவலை வேண்டாம். உனக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்க வேண்டுமென்றால் நாளைக்கே போய் உழை. இனிமேல் உழைக்க வேண்டும். ஒரு பொதுக்குழுவில் கோலுன்றியாவது நடந்து இந்த ஊமை ஜனங்களுக்காக போராடுவேன் என்றேன். இன்றும் அதையே சொல்கிறேன். மேலும் வெளிவேசம், வெளிப்பேச்சு, கூட்டணி கொடுத்த பேச்சு, கட்சிக்குள்ளே கூட்டணி, இதுவெல்லாம் நடக்காது. எனவே உன்னை நீ திருத்திக்கொள். இல்லை என்றால் உன்னால் இந்த கட்சியில் பொறுப்பிலேயே இருக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்கிறேன். உங்களின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் பதவிக்கு இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் காலை வாடிக்கொண்டிருக்கிறீர்கள். இனி அது நடக்காது. நடக்கவும் விடமாட்டேன். என்னை கீழம் வயசாயிடுச்சுன்னு சொல்லி ஏமாற்ற பார்க்காதீங்க. இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் தனிப்பட்டவரின் சொத்து அல்ல. இந்த கட்சியை தொடங்கும் போது என்னிடம் காசு இல்லை. ஆனால் இன்றைக்கு பலர் சொகுசு காரில் வருகிறார்கள். எனது ஆசை நாம் ஆள வேண்டும். அதற்கு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என ராமதாஸ் பேசினார். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அன்புமணியுடன் நேரடியாக ராமதாஸ் சண்டையிட்ட நிலையில் கடைசியாக நடந்த பொதுக்கூட்டத்திலும் ராமதாஸ் இவ்வாறு பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் ராமதாஸ் அன்புமணிக்குமான மோதல் இன்னும் முடிவுக்கு வந்த பாடில்லை. இதனால் கோபமடைந்த தொண்டர்கள் இந்த பாமக கட்சியிலிருந்து விலகி விடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பாமக கட்சியைச் சேர்ந்த கோடிக்கணக்கானோர் விரைவில் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரமாண்ட விழா ஏற்பாடு செய்து அவர்களை திமுகவில் இணைக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாமக கட்சி தலைவரான ராமதாஸையும் அன்புமணியையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.